தம்பி வா, நான் சொல்றேன். இவ்வளவு பேர் ஆட்கள் நிற்கிறாங்க. மற்றவனுக்கு உள்ளூர் போய் அடைக்கிறது என்னது இப்போ என்ன முழக்கம் ஒரு மாற்றம் தான் வேறு இல்லை நடக்குது அவை பாதுகாப்பட ஓடாமடுங்க 2 நாளைக்கு பிரச்சனை இல்லை கிடக்கட்டும் நடந்துக்கலான கூடாக்களை போட்டாச்சு போடாது மணிக்கு கத்துறாங்க அவங்கள கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க காசு வெளியில சனம் போயிடலாம் ரோட்ல நிற்கிறாரு என்ன போறது உத்தியோகத்தர் போயிடலாம் வாங்க காசு கொடுக்குறது அப்ப இதை எழுதுற பாலிசியில் பேசுறோம் இந்த மக்கள் மோசமா நான் பண்ணி வந்த இடத்துக்காக இது சீவன் போல விஷயம் பாதிக்கப்பட நான் பண்ணிட்டு நீங்க பைக்கு நான் கலைக்கிறேன் இப்படியே ஆடி அதிகம் மாத்திரம் சனத்தை எத்தனை வருஷம் நாளைக்கு மாத்திரம் எவ்வளவு காலம் மாற்ற முடியும் நாளைக்கு ஒரு நாள் மருத்துவமே நெடுந்தீவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூழலையும் நெடுந்தீவு மக்களுடைய போக்குவரத்து விடயங்கள் தொடர்பிலும் பார்வையிடுவதற்காக வந்த நான். ஆனால் நெடுந்தீவுக்கான போக்குவரத்துன்றது நெடுக ஒரு சீரழிந்த நிலையிலே இருக்குது. எத்தனையோ தடவைகள் பல ஆண்டுகளாக இது பற்றி பேசப்பட்டும் கூட ஒரு நேர்மையான வகையில் அரசாங்கங்கள் எதுவும் கவனத்தில் எடுக்கவில்லை. இன்றைக்கும் கூட நூற்றுக்கணக்கானவர்கள் பயணம் செய்கிறதுக்கு இதில் காத்திருக்கிறார்கள். இப்போ நான் மட்டும் இந்த பயணத்தில் ஒரு வள்ளத்தில் ஏறி போக இதில் பல பேர் இன்றைக்கு போக முடியாமல் நிற்கிறார்கள். அதனால் நான் இன்றைக்கு இந்த பயணத்தை போகாமல் நெடுந்தீவு போகாமல் நான் திரும்புகிறேன். காரணம் இந்த மக்களுக்கு பயணம் இல்லைன்னா நாங்கள் மட்டும் போய் வாரதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே இது ஒரு மோசமானது. அரசாங்கத்தின் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை சரியான முறையில் பார்க்குறதும் இல்லை, இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களுக்கும் நெடுந்தீவின் பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல பகிரங்கமான ஒரு வேண்டுகோள், நெடுந்தீவின் போக்குவரத்துன்றதுக்கு ஒரு சீரான நிலைமை இருக்கணும். எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ விஷயங்களில் நாங்கள் திரும்ப இதை சொல்கிறோம். இதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் வருகிறோம், படம் எடுக்கிறோம், போகினோம். ஆனால் இதுக்கான என்ன நடந்திருக்குது? இன்றைக்கு போல் மக்கள் நிற்கணும்னா 2 வள்ளங்கள் ஒழுங்கு செய்திருக்கணும், அதில் ஏற்றி இருக்கணும். மக்கள் ரெண்டையுமே சமனாக கொண்டு போயிருக்கணும். அரச உத்தியோகத்தர்கள் நிற்கிறார்கள், மக்கள் நிற்கிறோம். அப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் பேரை ஏற்றிட்டு கொஞ்சம் பேரை விட்டு மிச்சாக்களுக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு அவருக்கு லீவ் வேலை என்றார். இது ஒரு மிக மோசமானது. இது நாங்கள் வன்மையாக இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம். ஆகவே நான் எனது பயணத்தை இன்றைக்கு நான் ரத்து செய்து திரும்புகிறேன். நெடுந்தீவுக்கான போக்குவரத்து காலாகாலமாக இப்படியான பிரச்சனையோடு தான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட நேரத்துக்கு வந்து காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அரசு அதிகாரிகள் இது தொடர்பான திணைக்களங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை. இது காலகாலமாக எல்லா கூட்டங்களும் பேசப்படுகின்ற பொழுதும் ஒரு சரியான ஒரு முடிவு எட்டப்படலை. இன்று வாரத்தினுடைய 1வது நாள் பாடசாலை ஆரம்பிக்கிறது. அதைவிட இன்று ஒரு மரணச்சடங்கு இருக்கிறது நெடுந்தீவிலே. இன்று அனைத்து உத்தியோகத்தர்களும் வருவார்கள் என்று அரசு திணைக்களங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தும் மேலதிக மக்கள் செல்வதற்காக இன்னொரு படகை ஒழுங்கு செய்யாதிருப்பது உண்மையிலே அரசு திணைக்களங்களுடைய அசமந்த போக்காகவே நான் கருதுகிறேன். அதே போல நெடுந்தீவு
நெடுந்தீவிலே இருந்து வருகின்ற பொழுது 100க்கும் மேற்பட்டவர்களை ஏற்ற முடியாது என்று குறிப்பிட்ட சில மக்களை அங்கே இறக்கிவிட்டு வைத்தார்கள். ஆகவே அப்போது கூட தெரிந்திருக்க வேண்டும், இன்னொரு படகை இன்று ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போல அரசு உத்தியோகத்தர்கள், பாடசாலை அதிபர்கள், நெடுந்தீவுக்கு செல்ல வேண்டிய மக்கள், மரணச்சடங்கு செல்ல வேண்டும் என்று பலர் இந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள். இவ்வாறான போக்குவரத்து தேவைகளை காலகாலமாக எல்லாருமே வந்து பார்க்கிறார்கள். ஆனால் ஒருவருமே சரியான முடிவுகள் எடுக்கவில்லை. எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த போக்குவரத்து தொடர்பாக உரிய திணைக்களங்களும் பிரதேச சபை, பிரதேச செயலகம் போன்றவையும் இந்த இடத்திலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காலம் டிசம்பர் ஜனவரி காலம் வந்து கடலடி கூடினத காலம். அப்போ தனியார் படகுகளும் பாதுகாப்பற்றது. ஆக இதில் ஓரளவு பாதுகாப்பாக பிரயாணம் செய்யக்கூடிய படகுகள் என்று சொன்னால் நெடுந்தாரக, வடதாரக, குமுதினி இது மூணும் தான் ஆர்டிஏக்கு சொந்தமான போட். இதில் குமுதினி பழுதாகி அதை நாங்கள் திருத்த சொல்லி கனகாலமாக கேட்டு கொண்டிருக்கிறோம். குமுதினி இன்னும் ஓடுற நிலம்பாடில் இல்லை. வடதாரகையும் அதை ரிப்பேருக்கு கொண்டு போகணும், திருவண்ணாமலை கொண்டு போகக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. அது திருத்தத்துக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. அது கொண்டு போகக்கூடிய நிலையில் அதுவும் கடல் போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை. ஆக நெடுந்தாரகம் மட்டும்தான் உகந்த போட். எங்களோட திணைக்களத்துக்கு சொந்தமாக பாதுகாப்பாக பிரயாணத்தில் ஈடுபடுறது நெடுந்தாரகம் மட்டும்தான். இந்த நெடுந்தாரகிலையும் 100 பேர் தான் கெப்பாசிட்டி. அதுவும் இப்போ கடலடி சரியான கடலடி. ஆகவே நேவி வந்து 100 பேருக்கு மேலே ஏற்றுறதுக்கு தயாராக இல்லை. ஆகவே எங்களை பொறுத்தமல்ல டிவிஷனல் செக்ரட்டரி என்ற போல ஒழுங்குபடுத்தக்கூடிய இப்போ நிலப்பாடில் இந்த போட் மட்டும்தான் 100 பேரை தான் ஏற்றலாம். அதுக்கு மேலே அவர்கள் தான் அதனுடைய சேஃப்டியை பற்றின உறுதிப்பாட்டை தரக்கூடியவர்கள் நேவி ஆஃபீஸர்ஸ் தான். அப்போ அவன் 100 பேரை தான் ஏற்றலாம் அப்படின்னா அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. இதுதான் தற்போதைய நிலப்பாடு. இல்லை, இது வந்து உண்மையிலேயே இந்த டிசம்பர் காலம் வந்து கடலடி கூடுதலான காலம். இந்த காலப்பகுதியில் டூரிஸ்ட் வந்து குறைவாக தான் வர்றவ. ஆக ஊர் மக்களும் நாளாந்தம் வேலைக்கு போகிற அரச உத்தியோகத்தர்களும் தான் அதிகமாக வர்ற காலம். இன்றைக்கு திங்கட்கிழமை வழமைக்கு மாறாக கூடுதலான ஆட்கள் வந்திருக்கணும். அதுக்கு இன்றைக்கு அனுமதிக்கிறதுக்கு இடம் காணாது. இதுக்கு சம்பந்தமாக ஆர்டிஏ ஏற்ற ஒழுங்குகளை குமுதினியை பழுது பார்த்து அதை திரும்பவும் சேவையில் ஈடுபடுத்துறது தான் இப்போதைக்கு என்னை பொறுத்தமட்டில் உடனடி தீர்வாக அதைத்தான் சொல்ல முடியும். இதுக்குள்ள ஃபேனுகள் வேலை செய்யலையா, வசதி வாய்ப்புகள் பயங்கர பிரச்சனை இருக்குன்னு மக்கள் கூட சொல்லினா இல்லை. அது சம்பந்தமாக தான் நான் ஏற்கனவே சொன்னான். வடதாரகை ஏற்கனவே திருத்தத்துக்கு ஏற்ற ஒழுங்கில் தான் இருக்குது. நெடுந்தாரகையும் அதிலேயும் வேலைகள் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு பாதுகாப்பான முறையில் பிரச்சனை இல்லாமல் இப்போ ஒழுங்கில் இருக்கிற ஒரே ஒரு படகு நெடுந்தாரகம் மட்டும்தான். குருவாட்டு துறைமுகத்தில் நிற்கிறோம். அரசு உத்தியோகத்தர்கள், நெடுந்தீவு செல்வதற்கான பயணிகள், மற்றது டூரிஸ்ட் பலதரப்பட்ட ஆக்களும் இதில் குழுமி நிற்கிறோம். ஆனால் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் நடந்து கொண்டிருக்குது. இது என்னென்னா ஒவ்வொரு அவசர தேவைகளின் நிமித்தம் இன்றைய கட்டாயம் அவங்க சமூகம் அளிக்க வேண்டிய ஆக்கள் படகில் ஏற முடியாதவாறு வெளியில் நிற்கிறதா தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. உண்மை இந்த பிரச்சனை இன்றைக்கு நேரத்தில் காலங்காலமாக இது இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த குமுதினி படகுன்ற பழுதடைந்த நிலையில் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த குமுதினி படகு ஒரு திருத்தி வாரதும் அடிக்கடி பழுதடைகிறதும் வந்து ஒரு தொடர்ச்சியான இடம்பெறுவதாக இருக்குது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதுக்கு நிரந்தர ஒரு தீர்வை தரணும். குமுதினி படகு மாதிரி புது படகுகள் அல்லது வந்து ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வை தராட்டி இந்த பிரச்சனைகளை நாங்கள் திரும்ப திரும்ப கதைச்சோன்னு இருக்கிறதா தான் இருக்கும். ஓகே. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.